அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்ப்ரெஸ். ஸோ வெல்வின் ஹெச்எம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்ம 11th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th ஹிஸ்டரியில 18th லெசன் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் 17th லெசன் 16th லெசன்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோல ஃபர்ஸ்ட் மைசூர் போர் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? முதலாம் மைசூர் போர் வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோல இரண்டாவது மைசூர் போர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இரண்டாவது மைசூர் போர்ல என்ன பிரச்சனைகள் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் மைசூர் போர்ல இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஹைதர் அலி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்களோட ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருப்பாரு. எதனால அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஆங்கிலேயர்கள் மராத்தியர்களோட போர் நடக்கும் போது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப யார் மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைதர் அலி தான் அப்ப ரெண்டா இருந்திருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் கீழே எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவர் என்ன பகுதிகளை ஹைதர் அலிக்கு அப்போஸ் பண்ணி நடந்தாலும் அதுல ஹைதர் அலி வெற்றி பெற்றுட்டே இருப்பாரு. ஓகேங்களா? இப்ப இரண்டாம் மைசூர் போர் வருது. இரண்டாம் மைசூர் போர் எதுக்கு வருது? எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி என்ன பண்றாரு அப்படின்னா, பிரிட்டிஷருக்கு எதிராக மாறுறாங்க. ஓகேங்களா? இந்த நடவடிக்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடக்கிறாரு. ஆல்ரெடி பிரிட்டிஷர் அந்த இடத்துல வீக்கா தான் இருக்கிறாங்க, வீக்கா போறாங்க. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல ஒரு 3 ரீசன் இருக்கு. அமெரிக்கா சுதந்திர போருக்கு பிறகு ஒரு சுதந்திர போர் நடக்குது. அங்க ஒரு உடன்படிக்கை கொண்டு வராங்க, பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த பாரிஸ் நட்பு உடன்படிக்கை ஒன்று நடக்குது. இந்த நட்பு உடன்படிக்கை மூலமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க ப்ராப்ளம்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிரிட்டிஷருக்கு அப்போஸ் பண்ணவங்க எல்லாருமே அமெரிக்காவோட போய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு ரீசனா இருக்கு. சோ இதுல யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரெல்லாம் பிரிட்டிஷருக்கு அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்க சுதந்திர போருக்கு பிறகு பிரான்ஸ் முதல்ல அமெரிக்காவுடன் நட்பு உடன்படிக்கை செய்து கொள்ளுது. ஓகேங்களா? சோ இப்ப பிரான்சும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்துருச்சு. சோ பிரெஞ்சுக்காரர்கள் அமெரிக்காவோட சேர்ந்துட்டாங்க. அடுத்தது பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா, பிரான்ஸுக்கு எதிரான போரை அறிவிக்குது. அப்ப நீ எனக்கு அப்போஸ் பண்ற, இரு நான் உன்னை போர் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிரான ஒரு போர் பிரகடனம் பண்றாங்க. இந்த மீன்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்பெயினுமே போய் அமெரிக்கா கூட சேர்ந்துருது. இது எல்லாமே எங்க நடக்குது? யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நடக்குது. ஓகேங்களா? சோ இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இவங்க மாறிடுறாங்க. சோ இந்த டைம்ல இவங்களை போல பிரான்ஸ் மாதிரியே ஸ்பெயினும் அமெரிக்கா கூட போய் நட்புறவு கொண்டுச்சு. சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷருக்கு வர வழியே இல்லாம அவங்க தனியா நிக்கிறாங்க. சோ இது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிரிட்டிஷ் தனியா நிக்கிறாங்க. இப்ப இங்க இந்தியால என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியால இவர் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? நிசாமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மராத்தியருக்கு அப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாருக்குமே இவங்க சப்போர்ட் பண்ணலையா? முதல்ல துணைப்படை திட்டத்தின் மூலமா எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றிக்கிறாங்களா? சோ அதனால என்ன பண்றாங்க, இவங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க அகைன் இங்கேயுமே அப்போசிவா மாறுறாங்க. அப்ப யார் இவங்களுக்கு அப்போசா மாறுறாங்க அப்படின்னா, நிசாம் அலியும் மராத்தியர்களோட ஒரு கூட்டமைப்பு வருது. சோ மராத்தியர்கள் ஏன் நிசாம் அலியோட போறாங்க? மராத்தியருக்கும் ஹைதர் அலிக்கும் பிரச்சனை, அதே மாதிரி நிசாம் அலிக்கும் ஹைதர் அலிக்கும் பிரச்சனை. சோ இதனால என்ன பண்றாங்க, யாரெல்லாம் ஆலைஸா இருக்காங்களோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. இந்த கூட்டமைப்பு மூலமா இப்ப பிரிட்டிஷர் எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஹைதர் அலிக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்கு, நிசாம் அலியோடையும் பிரச்சனை இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹைதர் அலி கூடயும் பிரிட்டிஷர்ஸால போட்டிட முடியல. ஏன்னா என்ன போரிட செஞ்சாங்கன்னாலும் அதுல ஹைதர் அலி வின் பண்றாங்க. மேல இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா, நிசாம் அலிக்கும் மராத்தியர்களும் ஒரு கூட்டுறவு, அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு. இவங்களுமே சேர்ந்து இவங்களை எதிர்க்க தொடங்குறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல பிரிட்டிஷர்ஸ்க்கு ரொம்ப குழப்பம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாருமே நம்மளுக்கு அப்போசிவா மாறிட்டாங்க அப்படின்னு இந்த இடத்துல அவங்க தடுமாறுறாங்க. இதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைதர் அலி அவருக்கு இது சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால முதல்லயே 1764 வரைக்குமே, ஓகேங்களா, 1764 பக்சர் போர் நம்ம பார்த்திருப்போம். 1763ல தேர்ட் கர்நாடிக் வார் நடந்திருக்கும். இந்த வருஷங்களை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்நாடக பகுதிகள் மொத்தமுமே பிரிட்டிஷர் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப ஹைதர் அலி என்ன பண்றாரு, கர்நாடக பகுதிகள் மேல அவங்க ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. இப்ப மைசூர் யார்கிட்ட இருக்கு? ஹைதர் அலி கிட்டதான் இருக்கு. அப்ப மைசூருங்கிறது ஒரு குட்டி இடம். சோ என்ன பண்றாங்க, மொத்த டிஸ்ட்ரிக்டையே இவங்க எடுக்கணும் அப்படிங்கறதுனால கர்நாடகத்தின் மீது இவங்களுடைய தாக்குதலை நடத்துறாங்க. சோ இது ஹைதர் அலியோட ஒரு வைஸ் டெசிஷன். ஓகேங்களா? சோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ப முதல்ல யாரை தாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கர்னல் பெய்லி வராரு. இந்த கர்னல் பெய்லி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹெக்டர் மன்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. சோ தாமஸ் மன்ரோ இஸ் டிஃபரண்ட், ஹெக்டர் மன்ரோ இஸ் டிஃபரண்ட். சோ ஹெக்டர் மன்ரோக்கு இந்த பெய்லி சப்போர்ட் பண்றாங்க. சோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவங்க 2 பேரும், இவங்களோட 2 ஆர்ம்டு ஃபோர்ஸும் ஒட்டுக்கா சேர்ந்து இவங்களுடைய படைகளை தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ ஹெக்டர் மன்ரோவை தாக்காம அவருக்கு சப்போர்ட்டிவா யார் இருக்காங்களோ அவங்கள தாக்குறாரு ஹைதர் அலி. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரு ரொம்பவே சஃபர் ஆறாரு. சோ மன்ரோக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. எதனால? கர்நாடகத்துல தானே அவங்க எல்லாமே அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப கர்நாடகத்துல இருந்து இவங்களை வெளியே எடுக்கணும்ல. இப்படி வெளியே எடுத்தா தானே இவர் கர்நாடகத்தை கவர் பண்ண முடியும். இதுதான் ரீசன். அப்ப என்ன பண்றாரு,
கர்நாடகத்தை அவங்களை கைப்பற்றணும் அப்படிங்கறதுனால ஒரு தாக்குதல் நடத்துறாரு. சோ அதுக்கு ஹெக்டர் மன்றம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கனால அவரு வேற இடத்துக்கு மாத்துறாரு. சோ அப்போ கர்நாடகால இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னைக்கு இவரு மூவ் ஆகுறாரு. சோ அங்க ஆல்ரெடி ஒரு பிரசிடென்சி உருவாக்கி வச்சிருக்காங்க, ரைட்? அங்க அவங்களுடைய ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாம அங்க அவங்களோட ட்ரேடிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே போயிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல கர்நாடகத்துல இருந்து தாமஸ் மன்ரோ ஹெக்டர் மன்ரோ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னைக்கு நகர்த்துறாங்க. இது முதல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானா அவரோட யூஸ் பண்றாரு. இப்ப என்ன பண்றாங்க, இவர் சென்னை நோக்கி போகும்போது இங்க இருக்கக்கூடிய ஆற்காடை கைப்பற்றுறாரு. ஓகேவா? சோ யார் என்ன பண்றாங்க, ஹைதர் அலி ஆற்காடை கைப்பற்றாரு இந்த இயர் ஆஃப் 1780. சோ ஆற்காட்டை கைப்பற்ற 2 வருஷத்துல இவர் இறந்து போயிடுறாரு. சோ அது என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். அப்போ சென்னை அரசாங்கத்துல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு எல்லா சைடும் பிரச்சனை இருக்கு. சோ இங்க இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. ஹைதர் அலி நம்மளுக்கு இஷ்யூ பண்றாங்க, எனக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களையும் தோற்கடிச்சிட்டாங்க. என்னையுமே கர்நாடகத்துல இருந்து சென்னைக்கு மாத்திட்டாங்க. இந்த சென்னை பிரசிடென்சி என்ன பண்ணுது அப்படின்னா, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 3 பிரசிடென்சி இருக்கும். வங்காளத்துல ஒரு பிரசிடென்சி இருக்கும், மும்பை அண்ட் சென்னை, இந்த 3 இடங்கள்ல இருக்கா. சோ கல்கட்டா, வங்காளம், சென்னை, இந்த 3 இடங்கள்ல இருக்கா. அப்ப வங்காளத்துல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள நீ தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ண, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுடைய பிரிச்சு இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையுமே இவங்க ஒட்டு சேர்த்துறாங்க. இதுதான் இவங்களுடைய பலம். ஓகேங்களா? இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது 3 முக்கியமான பிரசிடென்சியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்ப இப்ப இங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வங்காளத்துல சார் அயர்கூட் இருக்காரு. இந்த அயர்கூட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாண்டிவாஷ், அதாவது வந்தவாசி போர்ல ஜெயிச்சிருப்பார். சோ வந்தவாசி போர் எப்ப நடக்குது, 1760. சோ இது எப்போ அப்படின்னா இந்த கர்நாடிக் நடக்கக்கூடிய மீன் வேலை நடக்குது, ரைட்? சோ 3ஆவது கர்நாடிக் வார் 56ல நடக்குது. சோ அந்த இடத்துல வந்தவாசி போர்ல இவர் ஜெயிக்கிறார். சோ இவங்க என்ன பண்றாங்க, அயர்கூட் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, தயவு செஞ்சு வந்திருப்பா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நான் உங்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு வங்காளத்துல இருந்து அயர்கூட் வர்றாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நிலவழிகள் மூலியமா இவங்களை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ கடல் வழியா இவங்களை அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ முதல்ல எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, கடல் வழியே ஒரு முற்றுகையிடுறதுக்காக அனுப்பப்படுறாங்க. சோ வங்காளம் எங்க இருக்கு, இங்க இருக்கு வெஸ்ட் பெங்கால், ரைட்? சோ அது அப்படியே இங்க வந்தோம்னா ஒடிசா, இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா ஆந்திரா, அப்படியே கீழே தமிழ்நாடு. அப்ப கர்நாடகத்துல இருந்து இங்க அனுப்பப்படுறாங்க. கடல் வழியே மெட்ராஸை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹைதர் அலியால ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லா பக்கமும் இவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அதனால ஹைதர் அலி தோத்து போயிடுறாரு. ஓகேங்களா? சோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹைதர் அலி பிரிட்டிஷருக்கு அப்போஸ் பண்ணி இவங்க தோக்குறாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுது, இப்ப அயர்கூட் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, அவர் ஜெயிச்சது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியும் கைப்பற்றுறதுக்கு போறாரு. சோ இது எல்லாமே எந்த சைடுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோஸ்டல் ரீஜன்ஸ்ல இருக்கு. சோ இந்த கோஸ்டல் ரீஜன்ல அடுத்தது எங்க இருக்கு, சென்னைக்கு அடுத்தது பாண்டிச்சேரியை கைப்பற்ற போறாங்க. சோ பாண்டிச்சேரி இவர் கைப்பற்ற போறதுக்கு முன்னாடி ஹைதர் என்ன பண்றாரு, இவர் நிலவழியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே இவர் கைப்பற்ற நினைக்கிறாரு. அப்போ சென்னைக்கு இந்த பக்கமா எங்க வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தஞ்சாவூர். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, தஞ்சாவூர் ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. சோ அடுத்து எதை இவங்களை அப்போஸ் பண்ணக்கூடிய இடமா சொல்லி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹைதர் அலிக்கு தஞ்சாவூர் தெரியுது. அதனால இவர் தஞ்சாவூரை கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா? அப்ப தஞ்சாவூர் ஹைதர் அலி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த மீன்வேல் பாண்டிச்சேரிக்கு போன அயர்கூட் என்ன பண்ணிட்டாரு, அங்கிருந்து போர்ட்டோனோவா, அதாவது பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையுமே இவர் கைப்பற்றாரு. சோ இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இவங்க 2 பேருமே சேர்ந்து அகைன் சண்டை போடுறாங்க, அயர்கூட்டும் ஹைதர் அலியும். இந்த இடத்துல ஹைதர் அலிக்கு நிறையவே இஷ்யூஸ் நடக்குது. ஹைதர் அலியால இந்த டைம் ஜெயிக்க முடியல. ஏன், அவங்களுடைய பவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹைதர் அலிக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, பொருட்சேதம் வருது. அட் த சேம் டைம் இவங்களுக்கான அவங்களால சுத்தமா முடியவும் இல்லை. இந்த மாதிரி அவங்களால போட்டி போட்டுட்டே இருக்கக்கூடிய தெம்பும் அவருக்கு இல்லை. சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பின்னடைவு ஏற்படுது. அப்போ ஹைதர் அங்க இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ல ஒரு தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. ஓகே, இல்லாட்டி அங்கேயே ஹைதர் அலி சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பாரு. இவங்களுடைய பகுதிகள் எல்லாத்தையுமே இவங்க கைப்பற்றிருக்க வேண்டிய இஷ்யூஸ் வந்திருக்கும். அங்க நூக் ஆஃப் த கார்னர்ல இவர் தப்பிச்சாரு அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைதரோட பையன் வராரு. ஹைதரோட மகன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திப்பு சுல்தான். திப்பு சுல்தானும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் தான். ஓகேங்களா? சோ அவர் என்ன பண்றாரு, அவரோட சைடுல இருக்கக்கூடிய ஆர்மிஸ் எல்லாத்தையுமே வலுப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு சைடு அப்பா, இன்னொரு சைடு பையன். ஓகே, இப்ப திப்பு சுல்தான் என்ன பண்றாரு, இவர் மட்டும் சும்மா இல்லாம சோ அங்க இருக்கக்கூடிய கீழே கும்பகோணம், அதே மாதிரி கும்பகோணத்து பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே இவர் கைப்பற்றிட்டு வர்றாரு. சோ கும்பகோணத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரெத்வைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்னல் இருக்காரு. ஓகே, சோ இந்த கர்னலை இவரு சிறைப்பிடிச்சு வைக்கிறாரு. யாரு, ஹைதருடைய பையன் திப்பு சுல்தான். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 பேர்த்தோட பிரஷரையுமே உங்களால தாங்க முடியல. ஹைதர்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, திப்பு சுல்தானும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப யாராவது ஒருத்தங்களும் நம்ம டைவர்ட் பண்ணியே ஆகணும். இப்ப இந்த ஒரு சர்க்கிள் இப்படி சூழ்ந்து இருக்காங்க. சோ இந்த பக்கம் இருக்கிறது நம்மளோட பரங்கிப்பேட்டையா இருக்கு, தஞ்சாவூர் இருக்கு, இந்த பக்கம் கும்பகோணம் இருக்கு. சோ இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே கைப்பற்றி இருக்கிறாங்க. சோ இப்போ யாராவது ஒருத்தங்களை டைவர்ட் பண்ணி ஆகணும்.
இந்த இடத்துல யாரை டைவர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதர் அலிக்கு ஆல்ரெடி முடியல. ஒரு இடத்துல அவர் தோல்வி பயத்தை பார்த்துட்டாரு. இப்ப ஸ்ட்ராங்கா யாரும் அழிச்சிருக்காங்க? திப்பு சுல்தான். அப்ப திப்பு சுல்தான் தானே வேற இடத்துக்கு மாத்தணும். சோ இந்த பிளானை இவங்க போடுறாங்க. என்ன அப்படின்னா இப்ப எல்லாருமே நார்த்தன் சைட்ல, அதாவது சதர்ன் சைட்ல கீழே இருக்காங்க. அப்ப மேல வெஸ்டர்ன்ல யாருமே கிடையாது. அகைன் மங்களூரை வந்து பிளான் பண்றாங்க. சோ மங்களூரை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மங்களூர் யாருடைய கோட்டையில இருக்கு? ஹைதர் அலியோட கோட்டையில இருக்கு. சோ இவங்க எல்லாருமே கர்நாடகாவில கைப்பற்றிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இவங்க ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேங்களூரை கொண்டு போய் அங்க யாராவது ஒருத்தங்களை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. சோ அப்படி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெனரல் மேத்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஓகே, ஜெனரல் மேத்யூஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மேங்களூர் நோக்கி நீங்க படையெடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, இப்ப அவங்களுடைய ஆட்சி பகுதியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு தானே அவங்க பக்கத்து நாடுகளை வந்து கைப்பற்ற நினைக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய ஆட்சி பகுதிகளுக்கே ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாடுகளுக்கு மேல அவங்களுக்கு முக்கியம் இருக்காதுல்ல. ஆப்வியஸா அவங்களோட நாடுகள் தானே அவங்க கைப்பற்றி போகணும். அப்ப இவங்களோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. திப்பு சுல்தான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மேங்களூரை சேவ் பண்றதுக்காக அங்க போறாரு. ஓகேங்களா. சோ இது வந்து இவர் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாகவும் முடியும். ஓகே, அப்போ ஆங்கில எதிர்பார்த்தபடி திப்பு சுல்தான் என்ன பண்றாருன்னா கர்நாடகத்தை விட்டு மேற்கு கடற்கரையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு. சோ அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ், சோ இந்த பக்கமா போக ஆரம்பிக்கிறாரு. மேங்களூரை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியில். ஓகேங்களா. இப்போ மேங்களூர் யார்கிட்ட இருக்கு? மேத்யூஸ் மூலியமா இருக்கு. சோ மேத்யூஸ் வந்து அங்க ஒரு படையை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காரு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் அயர்கூட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சென்னை ஃபுல்லத்தையும் அவர் கைப்பற்றி வச்சுட்டாரு. புதுச்சேரி அந்த சைடு இருக்கக்கூடிய ஹைதர் அலியோட பிரச்சனை, போர்ட்டோ நோவா, பரங்கிப்பேட்டை, இது எல்லாத்தையுமே வந்து இவங்க கைப்பற்றி வச்சுட்டாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த மீன்வெல் என்ன பண்றாரு அப்படின்னா ஹைதர் அலி இறந்துட்டார். அவருக்கு முடியல. சோ எப்படி இறக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புற்றுநோயால ஒரு கேன்சர் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா 1782ல ஹைதர் அலி வந்து இறந்துடுறாரு. இது வந்து திப்பு சுல்தானுக்கு ஒரு பின்னடைவு. ஏன்னா இந்த சைடு அப்பா ஸ்ட்ராங்கா இருக்கனாலதான் இவர் பையனும் இந்த பக்கம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்ப ஹைதர் அலி இறந்துட்டாரு. இது முதல் அடியா திப்பு சுல்தானுக்கு இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முதல்ல நம்ம என்ன பார்த்திருப்போம், ஆல்ரெடியே அமெரிக்கால ஒரு சுதந்திர போர் நடந்திருக்கும். அப்ப பிரிட்டிஷ்க்கு பிரான்சும் ஸ்பெயினும் அமெரிக்காவுக்கு பாசிபிளா இருந்திருப்பாங்க, ஐ மீன் சாதகமா இருந்திருப்பாங்க. அட் த சேம் டைம் பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்திருப்பாங்க. இது எல்லாமே அட் த சேம் டைம்ல முடிவுக்கு வருது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை கையெழுத்துறாங்க. இதுதான் வந்து பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1783ல அகைன் ஒரு பாரிஸ் உடன்படிக்கை நடக்குது. இந்த பாரிஸ் உடன்படிக்கை மூலமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பியுமே உங்களுடைய நீங்க எடுத்த நாடுகளை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சமரச உடன்படிக்கைக்கு வராங்க. இப்ப பிரிட்டிஷர்ஸ் என்ன ஆயிட்டாங்க, ரிலீஃப் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துலயுமே எந்த பிரச்சனை பண்றதுக்கும் யாருமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடங்களையுமே வந்து இவங்க ரொம்ப சேஃபா வச்சிட்டு இருக்காங்க. சோ அங்க அமெரிக்காலுமே அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு உடன்படிக்கை மூலியமா நார்மல் ஆயிடுறாங்க. இப்ப இவங்க இங்க ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில வந்து என்ன இருந்தா பிரிட்டிஷர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேங்களூர் முற்றுகையும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அமெரிக்காவுடைய உடன்படிக்கை பாரிஸ் உடன்படிக்கையுமே திப்பு சுல்தானுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதே மாதிரி அப்பாவோட மரணம், இது மூணுமே வந்து திப்பு சுல்தானை சுத்தமாவே ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து நடத்திடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க, கர்னல் லாங் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களா. இப்போ ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு கர்னல்ஸ் வச்சிருக்காங்களா. இந்த கர்னல் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் ஒவ்வொன்றையுமே கைப்பற்றிட்டே வராங்க. அப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, கரூர் திண்டுக்கல் யார் கைப்பற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்னல் லாங். அதே மாதிரி பாலக்காடு கோயம்புத்தூர் யார் கைப்பற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்னல் புல்லட்டன். இது எல்லாமே எந்த சைட்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க, எல்லாமே வெஸ்டர்ன் சைட்ல, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி இருக்கு. ரைட். சோ இந்த பக்கம் கரூர் இருக்கு, இந்த பக்கம் திண்டுக்கல் இருக்கு. சோ அதுக்கே இந்த பக்கம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர், இந்த பக்கம் பாலக்காடு, இதுக்கு மேல வந்து கர்நாடக பகுதி. சோ இந்த இடத்துல மங்களூர்ல ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு, மங்களூர்ல ஒரு முற்றுகை நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கைப்பற்றிட்டே வராங்க. இதை பார்த்துட்டு இருந்துட்டு திப்பு சுல்தானால சுத்தமா முடியல. அப்ப இந்த வாட்டி நான் வந்து உடன்படிக்கைக்கு வந்துடுறேன், நீங்க உடன்படிக்கைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எங்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீரங்கப்பட்டத்தை கைப்பற்றதுக்கு வராங்க. ஸ்ரீரங்கப்பட்டத்தை கைப்பற்ற வரும்போது ஒரு அமைதி உடன்படிக்கை கொண்டு வராரு. சோ என்ன பண்றாங்க, என்னால இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷருக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு உடன்படிக்கை நடக்குது. இது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1784ல மேங்களூர்ல நடக்குது. ஏன்னா மேங்களூர்ல தான் முற்றுகை ரொம்ப பெருசா இருக்கு. அவருடைய நாட்டை அவர் கைப்பற்றியே ஆகணும், தக்க வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கறதுனால மங்களூர்ல ஒரு உடன்படிக்கை நடக்குது. 1784 மார்ச்ல மங்களூர் உடன்படிக்கை. இந்த டைம்ல என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே அவங்கவுங்க கைப்பற்ற பகுதியை அவங்கவுங்களுக்கே திருப்பி தந்துடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா. இப்போ இந்த இடத்துல திப்பு சுல்தானுக்கு அப்போஸ் பண்ணி நடக்கிற இவங்க தான் வேலூர் புரட்சியிலுமே திப்பு சுல்தானோட ஒரு ப்ராப்ளம்ஸ் வருவாங்க. ஓகேங்களா. கைப்பற்றி கொண்டு போய் எங்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது 3ஆம் மைசூர் போர் 4ஆம் மைசூர் போர் எல்லாம் வரும்போது திப்பு சுல்தானால கம்ப்ளீட்டாவே முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா. சோ அவர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சிறைப்படுத்தி வேலூர் கோட்டையில கொண்டு போய் அடைச்சிருவாங்க. சோ இது தமிழ்நாடோட புரட்சி, பாளையக்காரர்களோட புரட்சியில் நம்ம பார்க்கும்போது வேலூர் புரட்சியில இதோட கண்டினியூஷன் வரும். சரிங்களா. சோ இப்ப இருக்கக்கூடியது எல்லாமே வெறும் ஜஸ்ட் தான். இப்போ எந்த இடத்துல நிக்கிறாங்க, திப்பு சுல்தான் விட்டு தனியா இருக்காரு,
பிரிட்டிஷர்ஸோட அமைதி உடன்படிக்கை வந்துட்டாங்க. எங்க மங்களூர் உடன்படிக்கையில வந்துட்டாங்க இந்த இயர் ஆஃப் 1784. ஓகேங்களா? சோ இதோட இரண்டாவது மைசூர் போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. இப்போ இதுக்கு அடுத்தது தேர்ட் மைசூர் வார் வருது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் மைசூர் வார்ல யார் வராங்க, என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.